ஏதா வந்து இது ஹெவி டோஸ் மருந்து இது எதுக்கு கொடுத்தீங்க வந்து குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ஷ்டம் நீ தானே கொடுக்க சொன்ன, நான் இதை கொடுக்கவே சொல்லியே அப்படின்னோடனே விக்ரமுக்கு சந்தேகம் வருது. உடனே மின்னாளி ரூமுக்கு போயிட்டு அந்த மருந்து எடுக்கிறாரு. இப்போ எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கா. சரி நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. மின்னாடி அப்படி நடிக்க பார்க்குறாங்க. இப்போது உன் நடிப்பெல்லாம் நீ வந்து நடித்தது எல்லாமே போதும், உன்னை நம்பி நான் உள்ளே சேர்த்தேன் பாரு, என்ன சொல்லணும் இப்போ புரியுது நீ எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்படியே வந்து மின்னாடி என்ன பண்ணுறது திரும்ப தவிக்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டோம். ஆமாம்மா இவ்வளோ நாள் இவன் நடிச்சு நின்றுருக்கா, இவன் உண்மையிலே வந்து இந்த குடும்பத்தை வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கா, பெத்த குழந்தைக்கே கொடுத்துருக்கா பாரு, எவ்வளோ மோசமானவளாக இருப்பா அப்படின்னோடனே முன்னாடி நீ தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வேதா வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே வேதா நீ எவ்வளோ நம்பின இவளை பற்றியா உனக்கு துரோகம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஏன் மீறு இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதுக்கு வந்து அமைதியாக இருக்காங்க. சொல்லுங்கள் சொல்ல போகிறீங்க இப்போ இல்லையா? ஆமாம் பண்ணேன், இப்போ என்னன்ற பின்ன என் குழந்தைய நீ பிரித்து கூட்டு வச்சுப்பேன், அப்போ நான் சும்மா இருக்கணுமா? என் குழந்தைக்காக தான் இவ்வளவும் பண்ணேன், குழந்தைக்காக பண்ணேன்னு சொல்கிற, அப்போ குழந்தைக்காக யாராவது இதெல்லாம் பண்ணுவாங்களா? அந்த குழந்தையே வந்து மேலே அனுப்ப பார்த்தியே, இதில் வந்து குழந்தைக்காக பண்ணேன்னு வேற சொல்கிற, சே உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்புறாங்க. அடுத்து எல்லாருமே வந்து பின்னாடி செம்மையாக திட்டுறாங்க. உடனே வந்து விக்ரம் வந்து இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது நீ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பிடிச்சி தள்ளுறாரு. உடனே வந்து நான் போக மாட்டேன், என் பிள்ளையோடு தான் போவேன், என் குழந்தைய கொடுக்க போகிறீங்களா பிள்ளைன்னு பயங்கரமாக கத்துறாங்க. முதல்ல வீட்டை விட்டு போடி, எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து வீட்டை விட்டு துரத்துறாங்க. அடுத்து வந்து பின்னாடி வந்து அப்படியே போய் வெளியே விழுறாங்க. அப்போ கரெக்டாக வந்து என் குழந்தைய தரமாட்டேங்கிறாங்க, பிடிச்சி வச்சுருக்காங்க, அதனால தான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க மின்னாடி. அதுக்கப்புறம் அங்கே ஆதி வந்துடுறாரு. ஆதி வந்து மின்னாடியை கூட்டிகிட்டு போகிறாரு. சே இப்படி நடந்துச்சு, நான் தான் சொன்னேன்ல அர்ஜென்ட் படாதுன்னு சொன்னேன், கேட்டியா? இப்போ பாரு சரியாக மாட்டிக்கிட்ட, சே திட்டம் போட்டால் செயல்படுத்த உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து விக்ரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேதா பார்த்து தவிக்கிறாரு. வேதா என்ன சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு வேதா பயங்கரமாக அழறாங்க. எல்லாருமே வந்து வேதாவை சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து சரி எல்லாம் வந்து நடந்து முடிச்சு போச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லையம்மா, நீயும் வந்து விக்ரமும் நல்லபடி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஜா வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து வேதா சிரிக்கிறாங்க. எப்படி வாழ சொல்கிறீங்க? என் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் நிரூபிச்சிட்டாரு. இந்த நொடி வரைக்கும் என் மேலே நம்பிக்கை அவருக்கு கிடையாது. இப்போ தான் வந்து மின்னனுடைய உண்மை முகம் தெரிஞ்சதால என் மேலே நம்பிக்கை வந்திருக்கு அவருக்கு. அப்போது இந்த நம்பிக்கையே இல்லாத வாழ்க்கை எப்படி நான் வாழ்கிறது? இதை எப்படி கண்டினியூ பண்ணுறது? நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து தன்விக்காக கல்யாணம் பண்ணேன், ஆனால் என் வாழ்க்கையை பற்றி நான் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டேன், அதுதான் நான் செஞ்ச தப்பு. ஆனால் நான் தன்விக்காக தான் வாழ்ந்தேன், இப்போ வரைக்கும் தன்விக்காக தான் வாழ்கிறேன், ஏன் எப்போவுமே தன்விக்காக இருப்பேன். அது வந்து யாருக்கும் நான் வந்து புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, என்னை தன்வி நம்புறா, அது போதும் எனக்கு அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட விக்ரம் வந்து மனசு கஷ்டப்படுறாரு. உன்னை வேதா கேட்டது சாரி வேதா, நான் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன் மனசை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்றாரு. நான் ஏன் மன்னிக்கணும் விக்ரம்? நான் யார் உங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு? அதான் உங்களுக்கு எந்த உறவுமே இல்லையே, அப்புறம் நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? ஒரு வேளை வந்து இந்த மின்னாளியோட உண்மை முகம் தெரியலனா இந்நேரம் நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பீங்களா? கேட்டிருக்க மாட்டேங்க தானே. என்னை வெளியே போகிறதுக்கு தானே சந்தோஷமாக இருந்தீங்க நீங்கள், இப்போவும் அப்படின்னு நினச்சிக்கிறேன் நான். இதுக்கப்புறம் வந்து நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அம்மா வீட்டுக்கே, சந்தோஷமாக எல்லோரும் இருங்க, நான் கிளம்புறேன் விக்ரம், இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, போதும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சொன்னால் கேளு வேதா, நான் ரொம்ப வந்து பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கே புரியுது, நான் இனிமேட்டு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் வேதா, இனிமேட்டு உன்னை நான் இப்படிலாம் பேச மாட்டேன் அப்படின்றாரு. உடனே வேதா சிரிக்கிறாங்க. பரவாயில்ல விக்ரம், நீங்கள் எதுக்கு இதுக்கெல்லாம் நடிக்கணும்? இப்படிலாம் நடிக்கணுன்ற அவசியமே கிடையாது, நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே உங்கள் மனசில் நான் இல்லைன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் வந்து நான் எதுக்காக இங்கே இருக்கணும் நீங்களே சொல்லுங்கள், இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நான் தலையிட விரும்பலை, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. எல்லாருமே எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க. இல்லை வேதா எடுத்த முடிவு தான் கரெக்டு, நம்பிக்கை இல்லாத இந்த வீட்டில் வந்து என் பொண்ணு ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு வேதாவோட வந்து அம்மா அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க வேதாவை. அந்த டைமில் கரெக்டாக வேதாவோட கையை தன்வி வந்து பிடிக்கிறாங்க. என்னை விட்டுட்டு போயிடுவீங்களாமா, நான் இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே தன்வி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கின்னு வேதாவை கதறி அழறாங்க. இதோட முடியுது.